ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பவுல் லூயிஸ் கேரல் இணைந்திருக்கிறார். பெரிய திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பவுல் கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவருக்கு இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பாஸ்டர். ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பசுத்த ஆவி விசுவாசிகளை வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார் என்பதை குறித்தும், இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையை குறித்தும் கடந்த முறை உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். இந்த பசுத்த ஆவியை தொடர்ந்து பேசுவதற்கு காரணம், இந்த பசுத்த ஆவி தான் இப்போது விசுவாசத்திலும் விசுவாசிகளின் மத்தியிலும் சபையிலும் கிரியை செய்கிறவர். பசுத்த ஆவியினுடைய கிரியைகள், அதிலே பசுத்த ஆவி விசுவாசிகளை வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார். அடுத்ததாக இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையை பார்த்தோம். முதலாவதாக விசுவாசிகளை பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் நிரப்புகிறார். அப்போ பசுத்த ஆவிக்கு வல்லமை உண்டு, அந்த வல்லமையினால நிரப்பப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்து இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை. இன்றைக்கு மூணாவதாக பார்க்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையின் கிரியைகளை செய்யும் வல்லமை. அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வல்லமுள்ள கர்த்தர் நம்மை தாங்குகிறார், நம்மை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவானவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார்.
அனுப்ப போகிற பசுத்த ஆவியை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன இயேசு பசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், அதாவது நம்மை தேற்றுவதற்காக பசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே தேற்றுகிறார். அவருடைய வார்த்தையினாலே தேற்றப்படுகிறேன். அவருடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே கேட்கிறவர்கள் தேற்றப்படுகிறார்கள், பலனடைகிறார்கள், வல்லமையினாலே நிரப்பப்படுகிறார்கள். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மனிதனுடைய கல்லான இதயத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமுள்ள வசனமும் சுவிசேஷம் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. அவர் தேற்றுகிறவர், கலங்கி போகிற நேரத்தில் தேற்றுகிறவர், கைவிடப்பட்ட நேரத்தில் தேற்றுகிறவர், கண்ணீர் விடுகிற நேரத்தில் தேற்றுகிறவர், தடுமாறுகிற நேரத்தில் தேற்றுகிறவர், துன்பங்களின் மத்தியில் நடந்து போகிற நேரத்தில் தேற்றுகிறவர், போராட்டத்தின் வழியில் நின்று கொண்டிருக்கும் போது தேற்றுகிறவர், உடைந்த உள்ளமாய் இருக்கும் போது தேற்றுகிறவர், உடைந்த குடும்பமாய் இருக்கும் போது தேற்றுகிறவர், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை தேற்றுகிறவர், சிறு பிள்ளையும் தேற்றுகிறார், பெற்றோரையும் தேற்றுகிறார், சபையை தேற்றுகிறார், சபையில் உள்ள விசுவாசிகளை தேற்றுகிறார். பாவியாய் மாறுகிற ஒரு மனிதனை அழைத்து அவனை ரட்சித்து அவனுக்கு மீட்பு கொடுத்து அவன் வாழ்க்கையை தேற்றுகிறார். இனி கடந்து வந்த பாதையெல்லாம் மாறும். உனக்குள்ளே வாசமானுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பின அந்த பசுத்த ஆவி இவனை தேற்றுவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். ஒரு வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அப்ப அவர் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறபடி, இயேசு சொன்னபடி எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, எல்லாவற்றையும் போதிக்கிறவர், சகல சத்தியத்திலும் போதிக்கிறவர். ஒரு மனிதன் பாவத்தை செய்து துடிந்து தவறான வழியில் செல்லும் போது சரியான போதனையை கொடுத்து தன் பக்கமாக திருப்புகிறார். இயேசு என்ன சொன்னாரோ அதே அந்த வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி நம் மத்தியிலே அதை விதைக்கிறார், நினைவு பூட்டுகிறார். அப்போ இந்த போதனை, அதுதான் நீதிமொழிகள்ல சொல்லுகிறது, மகனே என் போதனையை மறவாதே, சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பா. அப்போ சத்தியமும் கிருபையும், அந்த சத்தியம் உன்னை விட்டு விலகக்கூடாது. போதிக்கிற பசுத்தாவியோடு கூட வாழும் போது, பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கும் போது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பசுத்த ஆவியே பேசுகிறார் என்று சொல்லுகிற வார்த்தை பார்க்கும் போது, பிரசங்கம் பண்ணும் போது, அவருடைய வசனத்தை வைத்து அடிப்படையாய் பேசும் போது பசுத்தாவி பேசுகிறார். அந்த பசுத்தாவி இடைப்படுகிறார். பசுத்தாவி நம்மை காப்பாற்றுகிறார். பசுத்தாவி நம்மை ஆதரிக்கிறார். அவர் போதிக்கிறவர். அவருடைய போதனையை மறக்க கூடாது. அவருடைய போதனையை பத்திரமாய் காத்துக்கொள். இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும், பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டு போதிக்கும் போது அந்த போதனையை தள்ளக்கூடாது.
போதனையை விட்டு விலகி செல்லக்கூடாது. போதனையில் தரித்திருக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அவர். மாறாத கர்த்தர் அவர். ஜீவிக்கிற கர்த்தர் அவர். ஜீவனுள்ள கர்த்தர் அவர். இஸ்ரவேலின் தேவன் மாறாதவர். அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க. நான் உனக்கு போதித்து, அப்போ அவர் போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே உச்சரித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னபடி அவர் வந்து உங்களுக்கு போதிப்பார். போதித்து, அப்போ நான் பசுத்தமாய் வாழ்வதற்கு போதிக்கிறவர். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நிலையாய் நிற்பதற்கு, விசுவாசத்தின் நிலையாய் நிற்பதற்கு போதிக்கிறவர். போதிக்கும் கர்த்தரை தள்ளக்கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தேவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார். எல்லா வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சுவிசேஷத்தின் காலத்தில், அவருடைய ஊழியத்தின் காலத்தில் எதை பேசினாரோ எல்லாவற்றையும் நினைவு பூட்டுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷனுடைய ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அது மாம்சத்தினுடைய, மனுஷனுடைய மாம்சத்தினுடைய வார்த்தையா இல்லாதபடி, மனுஷனுடைய ஞானத்திற்கு ஏற்றபடி போதிக்காதபடி, மனுஷனுடைய வார்த்தையினாலே போதிக்காதபடி, பசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி. அப்போ பசுத்தாவி எதை போதிக்கிறாரோ அவருடைய வார்த்தையினாலே அவர் போதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளையே, அவர் பேசுகிற வார்த்தைக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய போதிக்கிற வார்த்தைக்கு, பசுத்தாவி போதிக்கிற வார்த்தையை தள்ளிவிடக்கூடாது. பசுத்த ஆவிய இதயத்துக்கு நேராய் பேசுகிறார். உன் இதயத்துக்கு நேராய் பேசுகிறார். வாழ்க்கைக்கு நேராய் பேசுகிறார். நம்மை திருத்த பேசுகிறார். நம்மை கண்டிக்க பேசுகிறார். நம்முடைய வார்த்தையினாலே உணர்த்தப்படுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்த காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகள் விசுவாசம், பசுத்தம், தேவ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், ஜீவனுள்ள சாட்சியாய் வாழுதல். அவர்களுக்கு அறிவை உணர்த்தும் உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்களுடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். அவர்களுடைய அறிவை உணர்த்தும் உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர்.
அப்போ நமக்கு நல்ல ஆவி என்னும் பசுத்த ஆவியை நமக்கு நிரப்பவும், நம்மில் அமரவும், நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கவும், நம்மை வழி நடத்தவும், நம்மை காப்பாற்றவும், நம்மை போதிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை வல்லமையினால நிரப்பவும் அவர் அனுப்பப்பட்டவர் பிதாவாகிய தேவன் மூலமாக. அந்த ஆவியைத்தான் கட்டளையிட்டார். அந்த ஆவி நம்மோடு வாழ்கிறார். அவர் நம்மோடு வாழ்கிற வாழ்க்கை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பசுத்த ஆவி எனக்குள்ளே வாழ்கிறார் என்றால் அப்போ நம்முடைய வாய்க்கு அவருடைய மன்னாவை அருளி, இதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். மன்னா ஆத்துமாவுக்கு ஏற்ற தேவ வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மன்னா. ஆத்துமாவுக்கு ஏற்ற மன்னா, ஆத்துமாவை பலப்படுத்துகிற மன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னும் மன்னா. அந்த வார்த்தையை வைத்து வாழ வேண்டும். அந்த வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியம் தான் உன்னை பசுத்தமாக்கும். ஆகவே அந்த சத்தியத்தில் நீ வாழ வேண்டும். அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். ஆண்டவராகிய தேவன் மன்னாவை மாத்திரம் கொடுக்கவில்லை, தாகத்திற்கும் தண்ணீரை கொடுத்தார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிருபையாய் பெற்றுக்கொண்ட இந்த வசனம் நம்மிலே வாழ்கிறது. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து நிற்கிறது. அப்போ அபிஷேகத்தை பெற்றோம். புதிய ஏற்பாட்டிலே அந்த சபை துவங்கும் போது அபிஷேகத்தின் ஆவியாகிய அந்த பசுத்த ஆவி இறங்கி அவர்கள் மீது அமர்ந்தார், அவர்களை நிரப்பினார், அவர்களை பலப்படுத்தினார். அவருடைய நாவை ஆண்டவர் அக்னி நாவாய் மாற்றினார். ஆவி ஆத்துமா சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு பசுத்தவான்களாய் தேவனுடைய சமூகத்திலே பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று பற்றி எறிந்தார்கள். இந்த காலகட்டத்தில் சபை வளர, தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசத்தில் பசுத்தத்தில் வளர, தேவ வசனம் இல்லாதபடி பசுத்த ஆவியினுடைய வசனம், இயேசு சொன்ன அந்த சுசேஷத்தின் வார்த்தைகளை நினைவு பூட்டுகிற, போதிக்கிற பசுத்த ஆவியினுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த ஜீவனுள்ள தண்ணீரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 யோவான் 2:27 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து நிற்கிறது. நீங்கள் அவராலே, யாரால? பிதாவாகிய தேவனாலே, கிறிஸ்து என்னும் கர்த்தராகிய அவருடைய நாமத்தினாலே அருளப்பட்ட அந்த பசுத்த ஆவி, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ அந்த அபிஷேகம் எனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். பசுத்த ஆவி கொடுத்த அந்த அபிஷேகம் என்னை விட்டு விலகி செல்லக்கூடாது. அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அபிஷேகத்தின் ஆவி, பசுத்த ஆவி உங்களை நிலைநிறுத்துகிறது. அவர் போதிக்கிறார், அவர் வழிநடத்துகிறார், அவர் காப்பாற்றுகிறார், அவர் உயிர் மீட்சி கொடுக்கிறார், தள்ளாடி சென்றாலும் நிலைநிறுத்துகிறார். விசுவாசத்தில் பின்வாங்கும் போது வார்த்தையை கொடுத்து அழைத்து பலப்படுத்துகிறார்.
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்போ அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கிறது. என்னுடைய பசுத்த வாழ்க்கைக்கு ஏற்ற வசனங்களை போதிக்கிறது. என் விசுவாச வாழ்க்கைக்கு ஏற்ற போதனையை போதிக்கிறது. என்னுடைய கர்த்தரை ஆராதிக்கிறதில் முதலிடம் கொடுப்பதற்கு என் ஆத்துமாவை தட்டி எழுப்புகிற அந்த அபிஷேகத்தின் அனல் மூட்டுகிற அந்த பசுத்த ஆவி ஒவ்வொருவருக்கும் தேவை. நீ பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும். அவர் கொடுக்கிற வார்த்தை வைத்து வாழ வேண்டும். அது சத்தியமாய் இருக்கிறது. போதிக்கிற போதனை, பசுத்த ஆவி போதிக்கிற போதனை அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பசுத்த ஆவி எவ்விதமாக நமக்கு போதிக்கிறாரோ அந்த போதனையில் நிலைத்து நிற்க வேண்டும். நேகருடைய வாழ்க்கையில ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வசனம் எப்படி, அந்த வசனம் எப்படி, இன்னார் இப்படி பேசினார், அன்னார் எப்படி பேசினார். இல்ல, பசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது அவர் போதிக்க விட்டு கொடுக்க வேண்டும். எல்லா சத்தியத்தையும் உபதேசம் பண்ணுகிறவர்கள், போதிக்கிறவர்கள் கர்த்தர் சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு போதிக்க கடவன். பசுத்த ஆவியினுடைய தெளிந்த புத்தியோடு, பசுத்த ஆவியினுடைய உதவியோடு அவருடைய வசனத்தை போதிக்கக்கூடிய டேலண்டையும் பலனையும் வல்லமையும் கொடுக்கிறவர் பசுத்த ஆவி. ஆகவே அந்த பசுத்த ஆவிக்குள் போதிக்கிறபடி அவரில் நிலைத்து நிற்பீர்களாக. கேட்ட வசனத்தில் நிலைத்து நில்லு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். நான்காவது பாயிண்டாக இயேசு சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை, பசுத்த ஆவின் வல்லமை, இயேசு நாமத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. இப்போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை, பசுத்த ஆவி, இயேசுவின் நாமம், கர்த்தருடைய வார்த்தை, இயேசு சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை. ஒரு மனிதன் சாப கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், அதற்கு வல்லமை உண்டு. சாப கட்டுகளை உடைத்து அழிப்பதற்கு வல்லமுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த இரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். அந்த இரத்தம் உன்னை என்னை காப்பாற்றுகிறது. அந்த இரத்தம் குணமாக்குறது. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார். நாலாவது பாயிண்ட் என்னவென்றால், பசுத்த ஆவி சத்தியத்தில் வழிநடத்துகிறார். பசுத்த ஆவி யார் என்றால்,
அவர் சத்தியத்தில் வழிநடத்துகிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது அவர் சகல சத்தியத்திலும் என்னை வழிநடத்துகிறார். அப்ப பசுத்த ஆவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய கிரியைகள் என்னவென்றால், என்னை பசுத்தத்தில் வழிநடத்த வேண்டும், நம்மை விசுவாசத்தில் வழிநடத்த வேண்டும், நம்மை தெய்வ பக்தியோடு வழிநடத்த வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்மை வழிநடத்த வேண்டும், ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க தட்டி எழுப்ப நம்மை வழிநடத்துகிறார், பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்தி நம்மை வழிநடத்துகிறார். பசுத்த ஆவி இல்லாதபடி நீ வாழ முடியாது. பசுத்த ஆவி உனக்குள்ளே வாழ்கிறார் என்றால் அவர் உன்னுடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை டாமினேட் பண்ணுவதற்காக, கண்ட்ரோல்ல எடுத்து நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துவதற்காக போதிக்கிற பசுத்த ஆவி நம்மோடு உள்ளத்தில் வாசமாய் இருக்கிற நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமாய் இருக்கும் போது அந்த ஆலயத்தில் வாசமாய் இருக்கிற அந்த பசுத்த ஆவி அவர் வார்த்தை கொடுக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்திய ஆவியாகிய அவர் பேர் சத்திய ஆவி. அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை என்ன செய்வாராம்? வழி நடத்துவார், உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளையும் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உங்களுக்கு போதிப்பார். அவருடைய போதனையில் இருக்க வேண்டும். அவர் சுயமாய் பேச மாட்டார். இயேசு என்ன சொன்னாரோ அதையே நினைவு கூட்டுகிறவர், அதையே போதிக்கிறவர், அதையே ஆதரித்து பேசுகிறவர். அந்த வார்த்தை இல்லாதபடி இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் சத்தியத்தை விட்டு அவர் வேறு எதையும் பேச மாட்டார். சத்திய ஆவியாகி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். கேள்வி என்னவென்றால், இந்த ஆவி என்னை நடத்துகிறதா? இந்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனையில் சிந்திக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். சங்கீதக்காரன் சொல்றான், 143:10 சொல்றான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக. அப்போ உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அதான் கேட்க வேண்டியது. உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும், உம்முடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்தும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை வழி நடத்தும், உம்முடைய சத்தியத்தின்படி என்னை வழி நடத்தும். இதான் ஒரு விசுவாசியினுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். பிரியமானதை செய்கிறோமா? நமக்கு பிரியமானதை செய்து பிசாசுக்கு கீழ்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். பசுத்த ஆவி உன்னோடு வாழ்கிறார் என்றால் இயேசுவின் நாமத்திற்கும் அவர் அனுப்பப்பட்ட அந்த பசுத்த ஆவியினுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய கடமைப்பட்டு இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ அவன் காத்திருக்கிறான், நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவரே என்னோடு பேசும், உமக்கு பிரியமானது என் வாழ்க்கையில நடக்கட்டும், அது குறித்து போதியம்.
அது குறித்து எனக்கு புத்தி சொல்லும். தெளிந்த புத்தி உள்ளவனாய் வளர கிருபைத்தான். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. அப்போ அவர் சகல சத்தியத்திலும் நடத்துகிறவர். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. செம்மையான வழி, கலக்கமில்லாத வழி, கண்ணீர் இல்லாத வழி, துக்கமில்லாத வழி, சமாதானத்தின் வழி, கிருபையின் வழி, நேசத்துக்குரிய வழி. அப்பாவே சொன்னது, நானே வழியில் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையாய் நீ தொடர்ந்து வாழ வேணும் என்றால் அவர் தகப்பனும் நீ பிள்ளையாய் பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்று நீ வாழ வேண்டும் என்றால் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஆமா, நம்முடைய வாழ்க்கையை அந்த பசுத்த ஆவி வழிநடத்தப்பட வேண்டும். பசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து பற்றி எறிய வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்ற நாம், அவருடைய ரட்சிப்பை பெற்ற நாம், அவருடைய கிருபையை பெற்ற நாம் அவருக்குள் வாழ்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும். அப்போ தேவ ஆவி, பசுத்த ஆவி உன்னை வழிநடத்த வேண்டும். இந்த பசுத்த ஆவி வழிநடத்த விட்டு கொடுக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். பசுத்த ஆவி வழிநடத்துகிற பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய தகுதியை பெற்றிருக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:18 இவ்விதமாக சொல்லுகிறது, ஆவினால் நடத்தப்படுவீர்களான் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆவினாலே நடத்தப்படும் பொழுது அவர் சரியான வழியில் என்னை நடத்துகிறார், செம்மையான வழியில் என்னை நடத்துகிறார், நீதியான வழியில் என்னை நடத்துகிறார், பசுத்தமான வழியில் என்னை நடத்துகிறார். அப்போ அந்த பசுத்த ஆவிக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல. அது அந்த காலம் போய்விட்டது. இது கிறிஸ்துவின் காலம், கிறிஸ்து கிருபையை கொண்டு வந்த காலம். இந்த கிருபையின் காலத்தில் பசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நம்மோடு வாழ, நம்முடைய உள்ளத்தில் வாழ, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு நம்மை வழிநடத்த, நம்மை காப்பாற்ற, நம்மை ஆதரிக்க, நம்மோடு துணையாய் நிற்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். அவர் சத்தியத்தில் வளர வேண்டும். பசுத்த ஆவி நம்மை வழி நடத்தினால் அந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்க வேண்டும். அவர் வழி நடத்த விட்டு கொடுக்க வேண்டும். அவரோடு வாழ்வதற்கு துணிந்து நிற்க வேண்டும். இந்த சப்ஜெக்ட் அடுத்த வாரம் திங்கட்கிழமை தொடரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, வார்த்தையின் வல்லமை விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் பலப்படுத்துகிறது. உம்முடைய சத்தியம், உம்முடைய வார்த்தை, நீ போதிக்கிற பசுத்தாவின் மூலமாய் போதிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வசனங்களை கேட்டு சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், இருளையும் பாவத்தையும் எதிர்த்து பசுத்தத்தையும்
ஊழியம் அடைந்தவர்களாய் இருக்க கிருபை தருவீராக. எதற்கு எடுத்தாலும் நீர் வழி நடத்துவீர் என்று நீர் முன்னே செல்லும், நாங்கள் பின்னே வருகிறோம் அப்பா. நீர் போகும்போது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய செங்கடலை, தடையாயிருந்த செங்கடலை 2ஆய் பிரித்து வட்டாந்தரமாய் தரையை மாற்றினவர் கர்த்தர் நீர் அல்லவா? வழியை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறீர். அந்த வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை நிரப்பட்டும். இந்த வார்த்தை என்னும் வல்லமை ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரிய செய்யட்டும். இந்த சத்தியம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய சத்தியம் மாறாதது. இந்த சத்தியத்துக்குள் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord with that. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் பரிசுத்தாவியானவருடைய காரியங்களை எடுத்து வந்தீர்கள். கத்திரதாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாஸ்டர், God bless you. ஆமேன். Amen. God bless you with that. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவில் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.